சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றி போராட்டங்களுக்கு தள்ளாமல் அரசாணை வழங்க வேண்டும் என ஜாக்டோ ஜியோவினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையையும், தமிழக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ மாநில பொதுச் செயலாளர் ராதாஸ் பேசிய போது, அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினருடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கோரிக்கைகளானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், நிறுத்தப்பட்டிருக்கிற ஈட்டி விடுப்பை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஊர்ப்புற நூலகங்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், MRP செவிலியர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும், 6 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும், எங்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவெடுப்போம் என அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டம் தன்னெழுச்சியாக இன்று மாவட்ட தலைநகரிலே ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய நடந்த பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அழைப்பிலே நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை. திரும்பவும் மாலை நேரத்திலே முதல்வரே வந்து தலைமைச் செயலாளரெல்லாம் அழைத்து அமைச்சரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில், குறிப்பாக வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை நிறைவேற்றாத பட்சத்தில், பழைய பென்ஷன் அதற்கு அமைக்கப்பட்ட குழு அதை தூக்கி எறிய வேண்டும் நிராகரித்தோம். எனவே பழைய பென்ஷனை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்த வேண்டாம், அந்த பழைய பென்ஷனை வழங்கிட வேண்டும் என்றும், ஈட்டிய விடுப்பு நிறுத்தப்பட்டிருக்கிற ஈட்டிய விடுப்பை உடையாக விடுவிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஊர்ப்புற நூலகர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், MRP செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கெல்லாம் பகுதி நேர ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், அவுட் சோர்சிங்கை நிறுத்திட வேண்டும், காலி பணியிடத்தை 6 லட்சம் பணியிடத்தை நிரப்பிட வேண்டும், 243 அரசாணை தொடக்க கல்வித்துறை அளிக்க வந்த அரசாணை நீக்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கான தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்பினோம். நிறைவேற்றப்படவில்லை. எனவே இன்று வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அமைச்சரவை என்று கூடியிருக்கிறது. நல்ல நிலை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நிலைகளுக்கு ஜாக்டோ ஜியோ மாநில அமைப்பு ஒருங்கிணைப்பு கூடி முடிவு எடுக்கும் என்பது. பிரேக்கிங் நியூஸ். ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.